ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இப்போ வாங்க போய் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டே முழுக்க என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். டே விலாக் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. வாங்க டே விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி இங்கே மழை காற்று சூப்பராக இருந்தது. கிளைமேட்டு காலையில் இருந்து இப்போ கூட அப்படியே தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தண்ணியே வரலங்க இவ்வளோ பெரிய காயில். କିଛି ନାହିଁ। ସେଇଟା ବଲ୍ ଲେଖିନି ସେ ଖରାପ ହେଇଲା ନା ସେଇଟା ଖରାପ ହେଇଲା। ଆଉ କିଏ ଆମ୍ବ ସିଏ ଜାଣିଛି ତ ସାରୁ କିସ பவன் தானே படினா খাইব। அம்மா என்ன பண்றீங்க? மதிய சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு காலையில் சாப்பாடே நீ இன்னும் சாப்பிடல. நான் ஆனால் மதிய சாப்பாடு ரெடி பண்ணுறேன். ஏன் மதிய சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னா, இட்லிக்கு தொட்டுக்க எதுவும் இல்லை. உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாடானா நீ சாப்பிட மாட்டேன் இல்லையா? அதான் என்னன்னா மஷ்ரூம் தொக்கு. கிட்ட வாயே மஷ்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இந்த பக்கம் பாரு. இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கழுவி இந்த தண்ணியில் போடுறேன். இந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு திரும்ப நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல தண்ணியில் போட்டு கழுவி அதுக்கப்புறமா வந்து இங்கே காட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணுவேனே. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி நல்லபடியாக பண்ணுவேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து மஷ்ரூம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். முடிச்சுவரம் இல்லை எப்படியா இருக்கும்? இப்படி தான் இருக்குமா? சென்னைலாம் எப்படியா இருக்காரு? வேற எப்படி இருக்குன்னு சொன்னீங்களா? நேராக இருக்கும். நேராக இருக்குமா? எந்த ஊர்லடா மஷ்ரூம் நேராக இருந்திருக்குது? அம்மா எனக்கு தெரியாம்மா ஒன்று இடம். சரி, அம்மாவுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. கட் பண்ணிட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? அது வயிற்றுக்கு ஹெல்த்தியான பொருள். அது ஒரு நாள் சாப்பிட்டாலும் அது கெடுதல் தானே வயிற்றுக்கு. அதை காட்டுங்க கொஞ்சம். அது என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். சரி, நானும் விட்டுட்டேன். ரெண்டாவது இதை போய் அதில் இது வாங்கினதில் 5 ரூபா வந்ததா ஃப்ரீயா? இதில் வாங்கினதில் இது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அந்த 5 ரூபாய் காயின் ஒன்று வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. உண்மையான காயின் தான், ஃப்ரீயாக கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து திரும்ப வாங்கிட்டு வந்து
அதை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து திரும்ப சாப்பிட்றியே. இப்போ 2வது ஆயிடுச்சு, தப்பு தானே? ஆனால் இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. என்ன உங்கள் அப்பா வீடியோ பார்ப்பாரு, பார்த்துக்கோ. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஏன் மூஞ்சி அப்படி போகுது? அப்பான்ன உடனே மட்டும் பயம் வருது இல்லை? சாப்பிடு, இதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, சரியா? வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டாச்சு. மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி இது வந்து நல்லா சுருள்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதில் சுடு தண்ணி போட்டுருந்தேன், நீ என்ன பண்ண? ஆமாம், நான் தான் அதில் சுடு தண்ணி வச்சேங்க. சுடு தண்ணி குடிங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி பூவே பறிக்கலையா, அதனால் ஒரு பூ தான் வச்சது. பக்கம் வந்து பாருங்க, மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எனக்கு. இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுருக்கேன், சாப்பாடு வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து அரிக்கு வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 மாங்காய் போட்டு அரிக்காக செய்ய போகிறேன். இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு இதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா மஷ்ரூம் போட்டு சாப்பிட்றான்னா அவன் சாப்பிட மாட்டான். எதுக்கு அவன்கிட்ட தேவையில்லாத வம்பு அப்படின்ட்டு தான் இப்போ நான் அவனுக்கு வந்து குழம்பு வச்சுட்டு இருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுன்னா குழம்பு தாளித்து விட்டுற வேண்டியதான். ஒரே வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான். கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா போதும். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ சார் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. என்னவா படிக்கிறீங்க? படிங்க 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 படிங்க. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குங்க, மழை வர மாதிரி. பாருங்களேன், மணி இப்போ வந்து 12 மணி ஆகுது. ஆனால் வந்து மானம் மூடிக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போலாம் இந்த செடியில் இருந்து தாங்க பூ பறிக்கிறேன். நல்லா இருக்குது இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. பட் அதே மாதிரி கரண்ட்டு வந்து ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது. காட்டிட்டேன், சொல்லுங்கள். மழை பெய்னா நான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே தான் தூங்குவேன். மழை பெய்ஞ்சதுன்னா நான் உள்ளே போய் தூங்குவேன். இருந்து திமிரு பிடிச்சி போய் சோறு திங்காமல் எப்போ சாப்பிட்றத பாருங்கள் இந்த பையன். என்ன கத்திரிக்காயெல்லாம் வேணாமா? கத்திரிக்காயெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஏன் தட்டல. எனக்கு வந்து மஷ்ரூம் குழம்புங்க, அவனுக்கு வந்து இந்த குழம்பு வச்சுருந்தேன். சாப்பாடு ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்றோம். பாய்ங்க. என்ன பார்க்கணும்? விஜய் சித்து விலாகு. எங்களுக்கு டைம் பாஸே அதுதான், விஜய் சித்து விலாகு தான். என்ன மஷ்ரூம் தொக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். குழம்பு நல்லாயிருக்கு, கறி குழம்பு மாதிரியே இருக்குது. கறி குழம்பு இல்லை, சிக்கன் குழம்பு. சரி ஓகேங்க, சாப்பிட்றோம். பாய்ங்க. பயங்கரமான காற்று.
மழை வரப்போகுது. எப்படி இருக்கு பாருங்க வாசல்லாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.